கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பிரியா ஃப்ளும்னால், பொன்னேர்லேருந்து வரேன். இவங்க என்னோட சிஸ்டர். கடந்த ஆண்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை சில இடத்துல கிடைக்கும், ஆனால் நான் நின்றுடுவேன். நான் இப்படியே வேலை தேடிட்டு இருந்தேன். கிட்ட கிடைக்கும் போது என்னாகும், ஏதாவது தடங்கள் ஆகிடும், வேறு ஒருத்தவங்களுக்கு வேலை போயிடும். இதே மாதிரி அங்கிளுக்கு மெயில் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வேலை கிடைக்கணும்னு. அங்கிள் சொல்வார், உனக்கு பெஸ்ட்டானது கிடைக்கும், சகரியா 4:6 படி தேவனுடைய ஆவியினால் இது கிடைக்கும்னு சொன்னார். அதன்படி ஜபிச்சுட்டு இருந்தேன். ஜூன் 16 ஏஞ்சல் டிவியில் தீர்க்க தரிசன மாநாட்டில் அங்கிள் ஜெபத்தில் என் பேர் ஃபிலோமினால்னு சொன்னார். சொல்லிவிட்டு தேவனுடைய ஆவி உண்மையில் இறங்குவதாக, இடிந்து கிடக்கிற உன் வாழ்க்கை கட்டப்படும்னு சொன்னார். அவர் சொன்ன ஞாயிற்றுக்கிழமை அதுக்கடுத்த சனிக்கிழமையில் நான் அசென்ஷியலில் ஜாபுக்காக போனேன். போயிட்டு எனக்கு அன்றைக்கே வேலை கிடச்சிது. கர்த்தர் கிருபியாக எனக்கு அந்த வேலையை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஆனகரத்தில் இருந்து வரேன். எனது மகளுக்காக திருமணத்துக்கு 2 வருஷமாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அடைக்கலை பட்டணத்துக்கு வந்தபோது பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி 2 மாதத்துலேயே ஏற்ற துணை கொடுத்து ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கே கோடானு கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? வாசிக்கலாம் இந்த நாள் மங்கள வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்நாள் என்கிற ஒரு பெண்மணி இருந்தாள். அவள் ஆண்டவரை தேடி வருவதற்கு முன்னால் அவளுடைய நிலைமை என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்ததற்கு பிறகு அவருடைய நிலைமை என்ன? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடிக்கொண்டு திரும்பி சீயோனுக்கு வருவார்கள். சீயோன் என்றால் ஆண்டவர் தங்கியிருக்கிற இடம், ஆண்டவர் அமர்ந்திருக்கிற இடம், பிள்ளைகளை விசாரிக்கிற இடம், அதுதான் சீயோன். ஆண்டவர் இருக்கிற இடம்தான் சீயோன். இன்றைக்கு நீங்கள் சீயோனுக்கு வரும் பொழுது சஞ்சலத்தோடும் தவிப்போடும் வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் அடுத்து சீயோனுக்கு நீங்கள் திரும்பி வரும் பொழுது ஆனந்த களிப்புடன் பாடிக்கொண்டு வருவீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் காரில் வரும்பொழுது இந்த வசனத்தை திருப்பி தியானம் பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்போ ஆண்டவரிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன். ஆண்டவரை, எத்தனை காலம்தான் என் பிள்ளைகளுக்கு இந்த சஞ்சலம், எத்தனை காலங்கள் தான் இந்த தவிப்பு, எத்தனை காலங்கள் தான் இந்த வேதனை. திராணிக்கு மேலே என் பிள்ளைங்களுக்கு போயிடுமோன்னு பிள்ளைங்க பயந்துட்டு வருவாங்க. என் பிள்ளைகளுக்கு திராணிக்கு மிஞ்சி நீ சோதிக்கிறவர் அல்ல என்று இன்னைக்கு அதை நீ வெளிப்படுத்தணும். இன்னைக்கு கூட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு அதை நீ வெளிப்படுத்த வேண்டும். தீராத உதிரப்போக்கு நின்று போகிறதை நீங்கள் உங்கள் சரீரத்தில் உணரப்போகிறீர்கள். பல வருஷமாக இருக்கிற தலைவலியெல்லாம் இந்த ஒரு நொடிப்பொழுதில் மறைந்து போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பல நாட்களாக இருக்கிற ஃபீவர், பல வருஷமாக இருக்கிற த்ரோட் இன்ஃபெக்ஷன், பல வருஷமாக குணப்படுத்த முடியாத எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு உத்தரவாதம் பண்ணி அனுப்பியிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார். அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய ஸ்தானாதிபதியாக வந்திருக்கிறேன். சிலரெல்லாம் ஆஸ்பத்திரியில் செலவு பண்ண எனக்கு பணம் இல்லையா, டாக்டர் எத்தனை லட்சம் கொண்டு வா, நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. பணத்துக்கு எங்கே போவையா? பணம் இல்லை மகளை, வாங்கிட்ட இயேசுவோடு இருக்கிறார். பணமும் இன்றி கிரேமும் இன்றி இலவசமாய் பெற்றுக்கொண்டு போவீங்க. எந்த டாக்டர் உங்கள்கிட்ட சர்ஜரி பண்ண 5 லட்சம் கொண்டு வாங்கன்னு சொன்னாரோ, அதே டாக்டர்கிட்ட போகும்போது அவர் சொல்லுவாங்க, எப்படிமா இந்த அற்புத சுகம் கிடச்சி? நீங்கள் சொல்லிங்க, எங்கள் அப்பா இயேசு எனக்கு ஃப்ரீயாக செய்தார். நண்பரின் பாதத்தில் போய் கண்ணீர் வடித்தேன், என் ஆண்டவரை என்னால் முடியலை.
என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லத்தக்கதாக அத்தனை பேருக்கும் இன்றைக்கு இந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். அன்னாள் சீயோனை தேடி தேவாலயத்துக்கு வந்தாள். வருவதற்கு முன்னால் அவளுடைய நிலைமை என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவள் ஆண்டவரை தேடி வருவதற்கு முன்பாக பல நாட்களாக அழுது கொண்டே இருந்தாள். சாப்பிட மாட்டேன்றாள். பயங்கரமான மனவேதனையின் சஞ்சலத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறார். அவளுடைய புருஷனால் அந்த கொடுமையை பார்க்க முடியலை. அவன் ஆறுதலாக 4 வார்த்தை சொல்கிறான். அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 பிள்ளைகளை விட நான் ஒரு புருஷன் உனக்கு மேலானவன் என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்துகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசன நம்பர் 1 ஆண்டவர் சொல்லுகிறார். நேற்றைக்கு வரைக்கும் உன்னை அடித்து துன்புறுத்தின உன் புருஷன் இன்னைக்கு பிறகு உனக்கு ஆறுதலாக இருப்பான். ஹல்லேலூயா. ஆமாம், எல்கானாவை போல உன்னுடைய இருதயத்தின் உணர்வுகளையும் உன்னுடைய கண்ணீரையும் நீ மதிப்பான். நேற்றைக்கு வரைக்கும் உன் புருஷன் உன்னை கண்ணீர் வடிக்க வைத்திருக்கலாம். இன்னைக்கு பிறகு மாற்றத்தை போய் பார்க்க போகிறீங்க. நீங்கள் சொல்லுங்க, என் புருஷனா இது? எப்பா, என்னால் நம்பவே முடியலை. நம்ப முடியாதவைகளை செய்கிறவர் நீ நம்பி வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவளுடைய மனைவியுடைய துக்கம் தன்னுடைய துக்கமாக எடுத்துக்கொண்டான். அவள் இயல்பாக இல்லை. ஏன் ஒரு மனைவி துக்கப்படுகிறாள்? ஏன் ஒரு மனைவி அழுகிறாள்? ஏன் அவள் சஞ்சலப்படுகிறாள்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாள்? இன்றைக்கி நிறைய புருஷன்மார்கள் மனைவி சாப்பிடலன்னு நல்லா தெரியும். நீ சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா எக்காடுனா கெட்டுப்போ. நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிடலைன்னா எனக்கு என்ன, நீ சாப்பிடலைன்னா உனக்கு தான் கேடுன்னு சொல்லி தன் மனைவியை பிரித்து பார்க்கிறதை நாம் பார்க்குறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் இருவர் அல்ல, நீங்கள் ஒருவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த எல்கானா தன்னுடைய மனைவியுடைய துக்கத்தில் பங்கெடுத்து எப்படியாவது அவளை சாப்பிட வைக்கணும்னு அவன் முயற்சி எடுக்கிறதை பார்க்க முடியும். 3 காரியங்களை கேட்கிறான். ஏன் அழுகிறாய்? எதுக்கு அந்த அம்மா அழுதாங்க? பல வருஷமாக அவளுக்கு குழந்தை இல்லை. அவளுடைய சகோதரியாகிய பெனினாளுக்கு குழந்தை இருக்குது. அவள் குழந்தை இருக்கிறத வச்சுட்டு பெருமை பாராட்டி இவளுடைய மனம் அடிவடையும்படி பேசினாலாம். அப்படின்னா குத்தி குத்தி பேசுகிறதுன்னு அர்த்தம். ஆமாம், நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு குழந்தை இல்லாததுனால அடுத்தவங்க குத்தி குத்தி பேசுகிறது நிமித்தம் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க. அதனால் சில நேரங்களில் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ, அடுத்தவங்களை பார்க்குறதுக்கோ, இல்லைன்னா வேலைக்கு போகிற இடத்துல கூட யாராவது கேட்டுருவாங்களோ என்றெல்லாம் சொல்லி நீங்கள் மனவேதனையோடு வந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு பிறகு நீங்கள் தலை நிமிர்ந்து போகலாம். உங்கள் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஏம்மா அழுற? இன்னைக்கு ஆண்டவர் ஒன்றை பார்த்து கேட்குறாரு, ஏன் அழுதுகிட்டே வர? எனக்கே தெரியல, இன்னைக்கு செய்தி தொடங்கிறதுல இருந்து அழுதுகிட்டே இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக அழுதுகிட்டே இருக்கணும் போல இருக்கிறது. இன்னைக்கு எதுக்காக அழுது கொண்டு வந்திருக்கிறாய்? உன்னுடைய கண்ணீரின் பின்னணி என்ன? அவளுடைய கண்ணீரின் பின்னணி, அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை, அதனால் அதுதான் அவளுடைய கண்ணீர். இன்னைக்கு உன்னுடைய கண்ணீருக்கு பின்னணியில் குழந்தை இல்லைன்றது ஒரு காரணமா? இல்லைன்னாச்சுன்னா திருமணம் இன்னும் நடக்கலை அப்படின்றது ஒரு காரணமா? இல்லை கல்யாணம் ஆகியும் நான் ஒரு விதவே போல் வாழ்கிறேன் ஐயா, எனக்கு என் புருஷனுக்கு எந்த உறவும் இல்லை, ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஒரே படுக்கையில் படுக்கிறோம், ஆனால் கணவன் மனைவி என்கிற அந்தஸ்து எங்களுக்குள்ளால் இல்லை, இந்த உறவே எங்களுக்கு இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? இல்லை கணவன் என்னை விட்டுட்டு தனியாக போயிட்டார், யார் யார் பேச்செல்லாமோ கேட்டுட்டு என்னை சந்தேகப்பட்டு பேசுகிறாரு, இதுதான் எனக்கு அழுகை என்று வந்திருக்கிறீர்களா? வேலை பறிக்கப்பட்டுச்சு, அடுத்த மாதம் என்ன செய்வேன்னு தெரியலை, இதுதான் எனக்கு அழுகை என்று வந்திருக்கிறீர்களா? தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கிறேன், அடுத்து எப்போ தான் நான் பாஸ் பண்ண போகிற தெரியலையே, கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? அன்னாளுடைய கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தி அற்புதம் செய்தவர் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா.
நிறைய பேர் இன்னைக்கு ஜெப நேரத்தில் செய்தி நேரத்தில் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த கண்ணீர் வர வர உங்கள் மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் நீங்கள் போகிறது. அந்த கண்ணீர் வர வர உள்ளுக்குள்ளால் பல வருஷமாக நிறைவேறாமல் கிடக்கிற ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும்படி ஆண்டவருடைய பாதப்படியில் வரப்போகிறாது. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த கண்ணீர் ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் உள்ள ஒரு ட்ராப் பிளட்டை எடுத்து லேபில் போட்டு செக் பண்ணாங்கன்னா அதில் கிட்னியில் பிரச்சனையா, இல்லை அவருக்கு பிளட்டில் பிரச்சனையா, ஹார்ட்டு பிரச்சனையா, இல்லை டைஜஷன் சிஸ்டம் வேலை செய்யலையா, எல்லாத்தையும் அந்த பிளட்டில் கண்டுபிடிக்கிறது உண்மைன்னா உன் கண்ணீருக்குள்ளால் உன் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்டுபிடிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாமல் உன் விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு சொல்லுவதற்கு அது ஒரு ஆயுதமாக இருக்கும். சில நேரத்தில் சில விஷயங்களை சத்தம் போட்டு சொல்ல முடியாது, செபிக்க முடியாது. இப்போ பக்கத்தில் 2 சகோதரி இருக்காங்கன்னா அவங்க மனசில் இருக்கிற சில காரியத்தை சொல்லி கதறி அழலாம். ஆனால் சில காரியங்களை சொல்ல முடியாது. சொன்னால் தனக்கு கேவலம், இல்லைன்னா அவங்க தெரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு. அப்படிப்பட்ட நேரத்தில் உன் மனசில் இருக்கிறத ஆண்டவருக்கு கொண்டு போகிற ஆயுதம் தான் உன் கண்ணீர். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீ எதுக்கு அழுறன்னு தெரியாது, என்ன ஆண்டவருக்கு தெரியும். ஏலி கண்ணீருக்கு பின்னணி என்னன்றதை தெரிஞ்சுக்கல. ஏலி நினைக்கிறான் இவன் மதுபானத்தை குடிச்சிட்டு சர்ச்சுக்குள்ள வந்துட்டா, அதனால தான் இவன் தேவையில்லாம உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க செய்கைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது என்று நினைக்கிறான். பார்க்குறவங்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஆனால் இயேசுவாமிக்கு தெரிந்தது என் பிள்ளையுடைய அழுகையின் பின்னணியில் ஏங்கி போன அந்த பிள்ளை பாக்கியம் இருக்கிறது என்பது தெரியும். ஆண்டவர் அதைத்தான் கண்டுபிடித்தார், அதைத்தான் அவள் எடுத்துக்கொண்டார். அவள் சொன்னாள், அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் மனவேதனையோடு வந்திருக்கிறேன். என் மனசில் இருக்கிறது எல்லாம் கண்ணீரினால என் ஆண்டவருடைய பாதத்தில் நான் இறக்கி வச்சுட்டேன். நான் மனக்லேசத்தோடு வந்திருக்கிறேன். என் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை ஆண்டவரிடத்தில் ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்ன என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மனக்லேசத்தோடு வந்திருக்கிறியா? மனவேதனையோடு வந்திருக்கிறியா? யாரிடத்தில் சொல்லி அள முடியலேன்னு வந்திருக்கிறியா? உன் கண்களில் இருந்து வருகிற கண்ணீர் உன் தேவையை ஆண்டவருக்கு சொன்னாச்சு. திரும்பி போகும் பொழுது ஆனந்த களிப்புடன் பாடிக்கொண்டு போப்பாங்க. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு இனி ஆனந்த களிப்புடன் பாடிக்கொண்டு சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். இவ்வளவு நாளும் நித்திய தரித்திரம் உன் தலையின் மேல் இருந்திருக்கலாம், நித்திய வேதனை இருந்திருக்கலாம், இனி நித்திய மகிழ்ச்சி. அடுத்து கேட்குறான், ஏன் சாப்பிடாத இருக்கிறாய்? இன்னைக்கு வந்திருக்கிற நிறைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, ஏம்மா 3 நாளாக சாப்பிடாம இருக்கிற, ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்காம வந்திருக்கிறீ. சில நேரங்களில் துக்கம் தொண்டை அடைக்கும் பொழுது சாப்பாட்டு மேலேயே வெறுப்பு வந்து மனுஷர்களே வெறுத்துட்டாங்க. இதுக்கு மேலே என்னையா சாப்பாடு? நான் நம்பி இருந்த என்னுடைய பிள்ளையே என்னை விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்னையா சாப்பாடு? என்ன ஆசையா பார்த்துக்கிட்ட புருஷனே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே எனக்கு என்ன சாப்பாடு, என்ன தண்ணி? இனி நான் என்ன உடுத்தி என்ன பார்க்க போறேன்? நேசு சொல்றார், நீ மறுபடியும் உடுத்து குளிச்சு சந்தோஷமா வெளியே வரணும். இருட்டறையில் கிடக்காத, முடங்கி கிடக்காத, பைத்தியம் பிடிச்ச மாதிரி வீட்டில் கிடக்குறிய, நீ வெளியே வரணும். ஊராலெல்லாம் இந்த இழப்புக்கு பிறகு எதுக்கு நீ சீவி சிங்காரிக்கணும்னு கேட்கலாம். எங்க அப்பா இயேசு நீ சீவி சிங்காரிச்சு சந்தோஷமா மறுபடியும் வெளியே வரணும்னு ஆசைப்படுறாரு. ஏன் சாப்பிடாத இருக்கிற? ஏன் சாப்பிட மனசு வரல? என்ன பிரச்சனை மகளே? அடுத்து கேட்கிறார், ஏன் உன் இருதயம் சஞ்சலப்படுகிறது? உன்னுடைய இருதயத்தின் சஞ்சலத்தினுடைய பின்னணி என்ன? கேட்டுட்டா ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னா, இதுக்கெல்லாம் பின்னாடி ஒண்ணுதான் எனக்கு தெரிகிறது. உனக்கு ஒரு குழந்தை இல்லாத அவமானம், எல்லாரும் உன்னை குத்தி குத்தி பேசுறாங்க. ஆனா நான் உனக்கு ஆறுதல் சொல்றேம்மா, நான் உன் புருஷன் 10 பிள்ளைகளுக்கு சமம். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டாவது நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவள் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அவள் ஆறுதல் அடையவில்லை. மனுஷன் ஆறுதல் சொல்லுவான்,
ஆனால் அவள் ஆறுதல் செய்கிற ஆண்டவரை தேடி போனாள். ஆறுதல் சொல்றது எளிது, ஆறுதல் செய்கிறது கர்த்தர். ஏசாயா 51:3 சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். எல்கானா அவளுக்கு ஆறுதல் சொன்னான், ஆனால் ஆறுதல் செய்கிற ஆண்டவரை தேடி அவ போனா. திரும்பி வரும் பொழுது போய் சாப்பிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. சீயோனுக்கு வருவதற்கு முன்பாக அவளுக்கு அழுகை, சாப்பிட முடியல, மன சஞ்சலம். ஆனால் சீயோனுக்கு வந்துட்டு போனதுக்கு பிறகு அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. யார்கிட்ட பாரத்தை இறக்கி வைக்கணுமோ அங்கே இறக்கி வச்சாச்சு. இதுக்கு மேலே அவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற நம்பிக்கையிலே அவள் திரும்பி வீட்டிற்கு போய் முதல்ல செய்தது என்னன்னா சாப்பிட்டாள். அவளுடைய புருஷன் ஏன் சாப்பிடாம இருக்கேன்னு கேட்டதுக்கு முதல்ல போய் அவள் சாப்பிட்டாள். சாப்பிட்டது எதுக்கு அடையாளம்? விசுவாசத்திற்கு அடையாளம். ஆண்டவர் செய்துட்டார், அவ்வளோதான். ஆண்டவர்கிட்ட போய் நான் என்னுடைய கண்ணீரை இறக்கி வச்சாச்சு. என் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளையுடைய பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும். என் பிள்ளை நிமித்தம் நான் அன்றாடம் அனுபவிக்கிற அந்த மன கஷ்டம் எனக்கு தெரியும். என் பிள்ளை வாழ வேண்டிய வயசில் வாழாமல் இருக்கிறாள், அது எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் இறக்கி வச்சுட்டேன். ஆண்டவத்தில் இறக்கி வச்ச உடனே ஆண்டவர் அதன் பிறகு அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, சில நாள் சென்றபோது அன்னாள் கர்ப்பவதியாகி அருமையான பிள்ளையாகிய சாமுவேலை பெற்றெடுத்தாளாம். அவள் எப்போ திருப்பி அந்த சீயோனுக்கு வர்றான்னா, அந்த குழந்தையை பெற்றெடுத்துட்டு சந்தோஷமாய் ஆனந்த களிப்புடன் பாடிக்கொண்டு மறுபடியும் அதே தேவாலயத்துக்குள்ள அந்த பிள்ளையை தூக்கி சுமந்துட்டு வந்தா. முதல்ல அவள் வரும் பொழுது சஞ்சலத்தை சுமந்து வந்தாள், கண்ணீரை சுமந்து வந்தாள், சாப்பிட முடியாம பலவீனத்தை சுமந்து வந்தாள். மறுபடியும் ஆனந்த களிப்புடன் பாடிக்கொண்டு சீயோனுக்கு வரும் பொழுது எந்த வேதனையை சுமக்க முடியாமல் இருதயத்தில் சுமந்து கொண்டு வந்தாளோ அதே இருதயத்தின் மார்பிலே அழகான பிள்ளையை தூக்கி போட்டு சந்தோஷமாக ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே வருகிறாள். நித்திய மகிழ்ச்சி அவளுடைய தலையின் மேலே வந்தது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனது. ஆண்டவரிடத்தில் இருந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அவள் ஆனந்த களிப்புடன் பாடிக்கொண்டு திரும்பி சீயோனுக்கு வந்தாள். திரும்பியே இந்த நாள் செய்தியே இழந்ததை திரும்பி தருகிற தேவன். ஹல்லேலூயா! இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பவும் தருகிற தேவன். அவள் திரும்பவும் வந்தாள். முதல் வரும் பொழுது சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, தூக்கத்தை இழந்து, சாப்பாட்டை இழந்து, அவமானத்தோடு வந்தாள். ஆனால் திரும்பி வரும் பொழுது இவை ஒட்டு மொத்தத்தையும் சுதந்திரித்து கொண்டவளாக இரண்டாவது எப்படி ஆனந்த களிப்போடு பாடிட்டு வரான்னு 1 சாமுவேல் 2:1 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் இப்பொழுது கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய அற்புதத்தினால் நான் சந்தோஷப்படுகிறேன். முதல்ல வரும்பொழுது வேதனை, இப்ப திரும்பி வரும்பொழுது அவள் சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஏலி கேட்கும் பொழுது முதலாவது என்ன சொன்னா? ஃபர்ஸ்ட் வரும்போது என் இருதயம் மன சஞ்சலத்தோடு வந்திருக்கிறது, நான் மன கிளேசமுள்ள இருதயம் உள்ளவள், என் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் இறக்கி வச்சுட்டேன். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போயிட்டு திருப்பி வரும் பொழுது அதே அன்னாள் சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அதுக்கு முன்னால் என்னுடைய பகைஞரெல்லாம் வாய் வந்தபடி பேசினாங்க, இப்போ அவங்களுக்கு பதில் சொல்ல என் வாய் திறந்திருக்கிறது. நான் உம்முடைய அற்புதத்தினாலே ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். பாருங்க, வரும் பொழுது முதலாவது சஞ்சலத்தோட தவிப்போட வந்தா, அதுக்கப்புறம் திரும்பி வரும் பொழுது நித்திய மகிழ்ச்சியோடு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உள்ளவளாக அவள் திரும்பி வந்தாள். அது மட்டும் இல்லை, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இதுக்கு முன்னால் யாராவது ஏதாவது சொன்னாச்சுன்னா பதில் சொல்ல முடியாமல் அப்படியே வாயை மூடிட்டு துக்கத்தோடு வந்திருக்கலாம், அழுதுகிட்டே வரலாம். சில பிள்ளைகள்
கேட்கக்கூடாத கேள்வி யாராவது கேட்டுட்டாங்கன்னா அங்கேருந்து ஓடி அப்படியே வாயை பொத்திக்கிட்டே வருவாங்க, பதில் சொல்ல முடியலைன்னு. ஓடி வீட்டில் வந்தோடனே அவங்க அம்மா மடியில் விழுந்து என்னம்மா ஆச்சுன்னா அப்போ தான் வாயை திறந்து சொல்லுவாங்க, அம்மா என்னை இப்படி கேட்டுட்டாங்கம்மா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அக்கா இப்படி கேட்டாங்க, அண்ணன் இப்படி கேட்டான், சித்தி இப்படி கேட்டாங்க, சித்தப்பா இப்படி கேட்டுட்டாங்க, எங்கள் சித்திட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, எங்கள் சித்தப்பாட்ட நான் எதிர்பார்க்கலை என்றெல்லாம் சொல்லி பிள்ளைகள் மனக்குமரலை கொட்டுகிறதை நான் பார்த்துருக்கிறேன். சித்தி உங்களை கண்டுக்கிறாங்களே இல்லையா, சித்தப்பாவை இருதயத்தை வேதனைப்படுத்தலாம், ஆனால் ஆண்டவரோ வேதனைப்படுத்தின இருதயங்களின் காயங்களை கட்டுகிறவர். இன்றைக்கி காயம் கட்டுகிற அற்புதத்தை உங்கள் சித்தப்பாவும் பார்ப்பாங்க, சித்தியும் பார்ப்பாங்க. யாரெல்லாம் அவங்கள அவமானத்தோடு பார்த்தாங்களோ அத்தனை பேரும் பார்க்க உங்கள் வாய் என்னை திறந்திருக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் இன்றோடு மறைந்து போய் இனி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், திரும்பி போகும் பொழுது சந்தோஷத்தோடு திரும்பி போகிறீங்க. இவள் சொன்னது போல என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நின்று தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது, துன்பமும் துக்கமும் எங்களை நெருக்கி ஏவும் பொழுது, பரத்திலிருந்து எங்களுக்கு உதவி வரும் என்று சொன்ன பரலோக தேவனே, உம்முடைய உதவிக்காக நாங்கள் உம்முடைய பாதப்படியிலே வந்து நிற்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் திரும்பவும் ஆனந்த களிப்புடன் பாடிக்கொண்டு சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே தங்கியிருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று சொன்னீரே. சஞ்சலத்தோடும் தவிப்போடும் வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார். இந்த கஷ்டம் என்னால் தாங்க முடியலை, இந்த வார்த்தையை என்னால் சகிக்க முடியலை, இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை உடைத்து போட்டது, இந்த செய்கை என்னுடைய மனசை உடைச்சு போட்டது. கண்ணீரோடு அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுடைய இருதயத்தின் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறேன். ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் வேதனையை அறிந்து கொள்ள முடியாது. நீரே அவனுடைய இருதயத்தை பார்க்கிறவர். என் பிள்ளைகளுடைய இருதயத்தின் வேதனைகளை அறிந்து இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். அந்நாளை போல என் பிள்ளைகள் சாப்பிடாமல் பல நாட்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள். மனசஞ்சலத்தோடு என் பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா. அந்நாளுக்கு சில நாட்களுக்குள்ளே அற்புதம் செய்த ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து இந்த இடத்திலிருந்து என் பிள்ளைகளை நீர் அனுப்பும். ஒருவேளை இன்னும் எனக்கு திருமணமே ஆகவில்லையே, எனக்கு வயசு 35 ஆச்சு, எனக்கு 40 வயசாச்சு, 45 வயசாச்சு, கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை இன்றைக்கு நீர் துடைத்து ஒரு நல்ல எலியேசரை என் பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நீர் அனுப்பும். எலியேசர் புறப்பட்டு போய் நல்ல ரெபேக்காளை ஈசாக்குக்கும் நல்ல ஈசாக்கு ரெபேக்காளுக்குமாக தெரிந்து கொண்டு வர இவர்கள் வீட்டில் என்ன சுப காரியங்கள் நடக்கட்டும். நிறைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் காலகாலத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியம் நடக்கவில்லையே என்று கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சுப காரியங்களை நிறைவேற்றித்தார். எல்லா தடைகளை உடைச்சி செபிக்கிறோம். திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing.
Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.